ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும், அதுக்கான மெமோ வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குரூப் 4 ரிசல்ட் எப்போ வந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 28. அக்டோபர் 28 பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் நவம்பர் 7 பார்த்திங்கன்னா நமக்கு சிவி அப்லோட் பண்ணுறதுக்கான மெமோ வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஒரு 10 நாள் நமக்கு சிவி அப்லோட் பண்ண சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நவம்பர் 21 முடிஞ்சது. அடுத்து ஒரு 10 நாள் அவங்க வந்து கேப் எடுத்துக்கிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு வந்து அவங்க வந்து சிவி வந்து செக் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது டிசம்பர் 1லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 20,000 பேருக்கு விட்டாலுமே அவங்க வெறும் 10 நாளில் அந்த 20,000 பேருக்குமே அவங்க வந்து சிவி செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா அவங்க 2,000 பேருக்கு அவங்க சிவி செக் பண்ணால் தான் 10 நாளில் 20,000 பேருக்கு செக் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 அது 21ஓட ஜேஏவிஓ அவங்களுக்குரிய அந்த டைப்பிஸ்ட்டு அவங்களுக்குரிய அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டோட டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. 24ஓட ஃபாரஸ்ட் கார்டு அவங்களோடக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த சிவி அப்லோட் பண்ணுற டைமும் முடிஞ்சிருச்சு. மேபி இது வந்து செகண்ட் சிவியில் ஒரு 4,000 to 5,000 பேருக்கு தான் செகண்ட் சிவி வந்திருக்கு. இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 25 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, அதை விட்டுட்டாலும் 27, 26, 27, 28 இந்த 3 நாளும் அவங்க எடுத்துக்கிட்டாலும் மேபி இந்த 3 நாளுக்குள்ளேயே அவங்க வந்து செக் பண்ணிடுவாங்க 5,000 பேருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா மெமோ எப்போ ரிலீஸ் ஆகலாம் பார்த்திங்கன்னா 30, 31 இந்த 2 டேஸில் வந்து மெமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டா அப்படின்னா நியூ இயருக்கு அப்புறம், ஆஃப்டர் நியூ இயருக்கு அப்புறம் 2, 3க்குள்ளே வந்து மெமோ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து அதாவது ஜனவரி 6லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் நமக்கு கிடைக்குது. அதனால் அவங்க அப்போயே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அதாவது 14, 15, 16 இந்த இது ஃபுல்லாமே பொங்கல் ஹாலிடேவாக வந்துடும். அதுக்கு முன்னாடி 1 வீக் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது 6, 7, 8, 9, 10 இந்த 5 நாளில் வந்து கவுன்சிலிங் இந்த விஏஓ ஜேஏக்கு ஒரு 5 நாள் 6 நாள், ஏன்னா அவங்களுக்கே ஒரு 12, 13 நாள் நடக்கும். இந்த ஒரு 5, 6 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் ப்ராசஸ் வேகமாக முடிச்சிடும். ஏன்னா அடுத்து வந்து ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ வந்து டிஎன்பிசி வந்து பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டைப்பிஸ்ட்டு அவங்களுக்கு 1 வீக் பக்கம் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸ்டெனோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 to 4 டேஸ்க்குள்ளே நடக்கும். அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அதையும் நம்ம சேர்த்ததுனால அவங்களுக்கும் நான் எல்லா ப்ராசஸும் ஃபிசிக்கல்லேருந்து எல்லாமே பண்ணி முடிக்கணும். இதெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக டிஎன்பிசி வந்து ப்ராசஸை வந்து வேகமாக முடிச்சிடுவாங்க. மேபி பிப்ரவரிக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றது, அது மாதிரி நம்ம போஸ்டிங்க்கு நம்ம போய் நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. அது மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்குங்கிறத பொறுத்து. இப்போ நான் வந்து ரெவென்யூ எடுக்கிறேன் அப்படின்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து சீக்கிரமே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறைகளை பொறுத்து இருக்கும். அதுக்கும் டிஎன்பிசிக்கும் அவ்வளோவா சம்மந்தம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது மட்டும்தான் டிஎன்பிசி அவங்களோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ போஸ்டிங் எப்போ ஜாயின் பண்ணுறங்கிறது வந்து நம்ம எடுக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு அந்த ஆர்டர் வரும். ஓகே, நீங்கள் எப்போ கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.